வயது முதிர்ந்த தாய் தந்தையை திண்ணையில் படுக்க வைத்து உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியதாக முதிய தம்பதி புகார். சொத்துக்களை எழுதி வாங்கி கொண்டு மிரட்டுவதாக கண்ணீர். கல் நெஞ்ச மகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது எப்படி? சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகே மொரசப்பட்டி அம்மன் குட்டூர் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் 87 வயதுடைய பெருமாள் கவுண்டர், 80 வயதுடைய செல்லம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள். அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. மகன்களுக்கு 16 ஏக்கர் நிலத்தை பிரித்து அந்த தம்பதி கொடுத்திருக்கிறார்கள். மூத்த மகன் குப்புசாமிக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்ற நிலையில் தாய் தந்தையரோடு அவர் வசித்து வந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தது போக 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் தங்களது ஜீவனத்திற்காக அவர்களது பெயரிலேயே வைத்திருந்த நிலையில் மகன் குப்புசாமி அதில் 1 ஏக்கர் நிலத்தையும் அவரது பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டு அந்த முதிய தம்பதிக்கு சரியாக உணவு கொடுக்கவில்லை என்றும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி மிரட்டுவதாகவும் திண்ணையில் படுத்துக் கொண்டு வீட்டிற்குள் விட அனுமதிக்குமாறு அவர்கள் கெஞ்சியும் கண்ணீர் வடித்தும் பயன் இல்லை என்றும் தங்களை ஏதாவது சத்திரம் சாவடியில் கொண்டு போய் விட்டுவிடுவேன், வீதியில் விட்டுவிடுவேன் என மிரட்டுகிறார்கள் என்றும் பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் அந்த முதிய தம்பதி வந்து புகார் கொடுக்கின்றனர். காவல் உதவி ஆய்வாளர் மலர்விழி தீர விசாரித்து மகன் குப்புசாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.